அங்க பாரு சொரிஞ்சுக்குது பாரு அது. நம்ம கரூர் டு திருச்சி போற வழியில திருச்சி பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்க டிக்கெட் ஃபேர் என்ன, உள்ள எப்படி இருக்கு, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணோம், சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்க இங்க வந்தா வர்த்தா இல்லையா, எல்லாமே இந்த vlogல நான் ஷேர் பண்றேன். நம்ம பே பண்ணி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே என்டர் ஆகிற இடத்துலையே டிக்கெட்டை இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் கீரை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே யாருன்னா ஆஸ்ட்ரிச்சை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கொண்டு போகிற எந்த பொருளையுமே அங்கே இருக்கிற பேர்ட்ஸுக்கோ இல்லை அனிமல்ஸுக்கோ நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் தான் எடுத்தேன், உங்களை எடுக்கலாமா? நாங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து ஏற்காடு பீக்கு பார்க் போயிருந்தோம். அங்கே இருந்த ஆஸ்ட்ரிச்சும் இதே மாதிரி தான் வெறி கொண்ட மாதிரி அந்த கையில் இருக்கிறத வந்து பிடுங்கி சாப்பிட்டுச்சு. அதோட நேச்சரே அப்படியா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம கையை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுட்டு அதுகிட்ட நீட்டணும் கீரையை. அதை தான் நானும் சொல்றேன், நமக்கெல்லாம் கேர்லி ஹேர் இருக்க மாதிரி கேர்லி ஃபெதர் முட்டையோட இருக்குது. சூப்பர். வாங்கிட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏய் வேணா குத்திர போதுமோன். நாங்கள் கரெக்டாக இந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மணி 10 o'clock. பார்ப்போம் எத்தனை மணிக்கு வெளியில் போகிறோன்னு. இதுக்குள்ளேயே கேப் இருந்தாலும் சண்டைலாம் போட்டுக்காதுங்களா அதுங்க? இது நம்ம ஊர் கோழி தானே, இது ஜெர்மனி. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கம்பி வெளி மட்டும்தான் கேப்பு. எங்க வேறு இந்த மாதிரி தண்ணியை பார்த்தோன்னா உள்ள தலை விடுது பாரு தாரிகன். ஹாய், எப்படி கழுத்து வலே இது ஒரு முசு 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 முசுன்னு வாத்து. தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அங்கே பாரு சொரிஞ்சுக்குது பாரு அது. அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறோம். அது என்னன்னா இந்த அக்வாரியம் செட்டப். அது என்னமோ தெரில, எனக்கு இந்த பறவையெல்லாம் கூண்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் மீனை மட்டும் இந்த மாதிரி மீன் தொட்டிக்குள்ளே கலர்ஃபுல் லைட்டோட கல்லோட அப்படி பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரில எனக்கு மட்டும் தான் எப்படியான்னு, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி லைட்டிங் எல்லாம் போட்டு நல்லா இருக்குல்ல பார்க்க. ஜெல்லி ஃபிஷ் அப்பா, அது பார்க்க கொஞ்சம் கொலன்னு அந்த கிரியேச்சர் ஒரு மாதிரி இருந்தாலும் அது மூவ் ஆகிறத பார்க்குறப்போ ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி சூதிங்காக லைஃபே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். கையிலாது என்னது அது? இங்கே பாரு மீன் பாரு, இங்கே பாரு தாரின் வாய் எப்படி வச்சிருக்கு. உள்ளெல்லாம் இறங்கூட மீன் பிடிச்சிட்டு போயிடும். அந்த ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கு மோகன். இங்கே பாரு, இது அழகா இருக்குல்ல. எடுத்துட்டு இருக்கீங்களா? எங்க ஸ்டார் ஃபிஷ்
இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து 2025 ஃபெப்ரவரியில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1 இயர் தான் ஆயிருக்கு. செம்ம நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அக்வாரியம் செட்டப்லாம். ஏன்னா இதை நான் கேமராவில் எடுத்திருக்கேன், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு அழுக்கு இல்லை அந்த மாதிரி வாட்டர் குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஃபில்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி நம்ம உள்ளே போனோன்னா இதெல்லாம் அப்படியே கிட்டக்கு அப்படி தொடர மாதிரியே பார்க்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க வெளியில் வந்து நிலத்தை விட கடலில் வந்து அழகும் அதிகம் ஆபத்தும் அதிகம்னு. அங்கே பாருங்க தலைகீழ தண்ணி மேலே அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே பண்ணுறான் மீனை பிடிக்க பார்க்குறியா? வேணாம் தாரிக்குன்னு. அவன் எப்படி தைரியமாக கை விட பார்த்தான். ஓய்யோ வேணாம், ஒன்று பயமாக இருக்கு. கோய் ஃபிஷ். இங்கேயே உள்ளுக்குள்ளேயே சுற்றி டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்டிங் ஏரியா, மினி கெஃபே இருக்குது. நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். உள்ளே பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்னு? ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்காங்க்கா? இல்லை, சோடா ட்ரிங்க்ஸ் தான் இருக்குது. எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்ச பழைய அந்த முட்டைங்க. ஆஸ்ட்ரிச்சோட முட்டை. ஆஸ்ட்ரிச் முட்டைனாவே விஜய் சேதுபதி டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இது இன்குபேட்டர் செட்டப்பாகவே வச்சுருக்காங்க. அடக்காத்து அது கொஞ்சம் பொரிக்கிற மாதிரி. பார்ப்போம், அந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் பொரிச்சிருக்கு. பார்ப்போம், அதை எடுத்து பார்ப்போம். பாத்து பெரிய சைஸ் பள்ளி. இது பெரிய பள்ளி. அவ்வளோதான். அடுத்து எங்கன்னு பார்க்க. அடுத்து எக்ஸாட்டிக் கிரியேச்சர்ஸை பார்க்க போகிறோம். ட்ரான்டுலாவா? இது பாரு, அந்த இங்கிலீஷ் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, இது கடிச்சா அது மாதிரி. பாய்சனஸா? என்னம்மா இது? மீன் இல்லை, இதெல்லாம் இந்த ரெப்டைல் இதில் தான் வரும். பார்த்தேன் மலைப்பாம்பம் அங்கே ஒன்று, அடியில் ஒன்று இருக்கு. கிளி அங்கே பாரு. இங்கே தான் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வா. ஓகே. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல என் பையன் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சான், அப்புறம் ஒரு மாதிரி கையில் குத்துறப்ப குறுக்குறுன்னு வந்து ஃபீல் கொடுத்தானே தவிர ரொம்ப பிரேவாக வந்து ஹேண்டில் பண்ணான் அந்த கிளியை. டச்வுட் பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பயமே இல்லாத மாதிரி இருந்தாவன். நான் தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். தாத்தா தலையிலடா. நான் ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லவா, எனக்கு ஏற்காடு பீக்கு பார்க்கை விடவே இந்த பேர்ட்ஸ் பார்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள ஆம்பியன்ஸ் வந்து இது ஒரு பேர்ட்ஸ் பார்க் அப்படின்ற வந்து ஒரு ஃபீலை கொடுக்காம நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கோம், நம்ம வாழ்கிற ஒரு இடம் இல்லாமல் இது வேற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த பறவைங்களோட உலகத்துக்குள்ளேயே போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஏன்னா இந்த இடத்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளை கான்செப்டாக வச்சு அந்த 5 திணையும் எப்படி இருக்கும், மலையும் மலை சார்ந்த இடம், காடும் காடு சார்ந்த இடம், அப்படி பாலைவனம் செட்டப் வரைக்கும்
அவ்வளோ அழகா செட் பண்ணியிருக்காங்க. விருதாச்சலத்துல இருந்து வந்திருக்காங்க முகில். விருதாச்சலம்ல இருந்தா இங்க இது பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா, எடுக்கலாமா? இவர் அண்ணாக்கு ஹாய் சொல்லு. ஹாய். இல்ல மேடம் வருஷத்துக்கு ஒரு எங்கேயோ வெளியே போயிடும். ஒரு வருஷத்துக்கு 3-6 ஏரியா போயிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக சுற்றி முடிச்சு வெளியில் வந்தாச்சு. நான் நிறைய கிளிப்பிங் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா ஒரு அவுட்லுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் காமிச்சேன். ஏன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டா உங்களுக்கு நேரில் போய் பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டி போயிடும்ல, அதனால். இங்கே வந்து அடல்ட்டுக்கு 200 ருபீஸ், கிட்ஸுக்கு 150 ருபீஸ், பேபிஸுக்கு ஃப்ரீ தான். என்ன கேட்டால் கொடுக்குற காசுக்கு ஃபேமிலியோட, அதுவும் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா 2 மணி நேரம் தாராளமாக செம்ம ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த இடம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு செம்ம வர்த்தான ஸ்பாட் தான். இங்கே உங்கள் குழந்தைங்கள சம்மர் ஹாலிடேஸ்க்கு இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க, ஃபன்னாகவும் இருக்கும். நேரில் போய் இப்போதைக்கு பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த விளாக் நேரில் பார்த்து அந்த ஃபீலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த விளாகில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.